ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் வீக்கெண்ட் ஷாப்பிங்கில் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எப்போ வாங்கிட்டு வந்தாலும் அவங்க அண்ணனும் தங்கச்சியும் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வந்துடுவாங்க. அதுவும் இல்லாமல் ஏதாவது ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு பார்க்கவும் வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து காலியாச்சு. ஆனால் வந்து பிரியாணி அரிசி, சாப்பாடு அரிசி அது வந்து தனியாக வாங்கியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி விற்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த கடையில் வாங்கியாச்சு. அங்கே எப்பவுமே காய்கறி நாங்கள் வாங்க மாட்டோம். கொஞ்சம் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம எப்படிலாம் மணி சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வாங்குவேன். இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து தனி ரேட்டு, வெங்காயம் தக்காளி இஞ்சி அதுக்கப்புறம் முருங்கைக்காய் இது வரையும் 110 ஆச்சு. அதுக்கப்புறம் காய்கறி எல்லாமே 110, தேங்காய் மட்டும் 30 ரூபா, மொத்தமாக சேர்த்து 250க்கு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காய் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவங்க. பாப்பா வந்து நான் சொல்கிறேம்மான்னு சொல்லிட்டு அவங்களும் நடுவில் சொல்லுவாங்க பாருங்கள். நான் வாங்கினதாக சொல்கிறேன். பாவக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, வாழைக்காய், கோஸு, அப்புறம் அவரைக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு, உருளைக்கிழங்கு, புடலங்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, லெமனு, தேங்காய், அந்த 2 தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா இதுதான் வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு என் பையன் வந்துடுவான். இது ஆல்ரெடி கவரில் போட்டு தானே கொடுக்குறேன், நான் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது எல்லாமே ஸ்ட்ரீட் சைடில் விற்பாங்க பார்த்தீங்கன்னா, டெய்லி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து நமக்கு கவர் போட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் போனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொறுக்கி நமக்கு எதெல்லாம் நல்லாயிருக்கோ அது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் கோவக்காய், நெல்லிக்காய்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது. அதனால் கிரே சூப்பர் மார்க்கெட்டில் போய் என் ஹஸ்பண்ட் வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை